இந்த கஸ்டமர் கொடுத்த ஆர்டருக்கு நான் வந்து செஞ்சுருக்கக்கூடாதான்னு எனக்கே ஒரு டவுட் ஆகிட்டுங்க. அப்படி என்ன ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, ப்ரௌனி தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ப்ரௌனி ஆர்டர் கொடுத்து நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடித்து காலையில் அவங்க சொன்னாங்கன்னா, ஈவினிங் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து கொடுக்குற நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து ப்ரௌனி வந்து சாக்லேட் போட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு தான் வேணும், சாதா ப்ரௌனிலாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. நான் எப்போதுமே நாட்டு சர்க்கரை தான் போட்டு செய்வேன். ஆனால் அவங்க சொல்லி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நாட்டு சர்க்கரைலாம் வேணாம், நார்மல் சர்க்கரையை போட்டு கொடுங்க, பசங்க எல்லாம் சாப்பிடாது நாட்டு சர்க்கரை போட்டால் அப்படின்னாங்க. சரி, நார்மல் சர்க்கரையே போட்டு நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் செய்ய ஆரம்பித்து செஞ்சு கொடுத்தேன். இதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கும்போது இது 2 விதமாக நீ சொன்னீங்கன்னா, இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப செஞ்சு கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஏன் வந்து ஹோம் பேக்கரினா மட்டும் ஏன் எல்லோரும் இலக்காரமாக செய்கிறீங்க? இந்த மாதிரிலாம் யாரும் செய்யாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம்.